ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கோம், எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இருந்து வெளியில் போய் வேலை பார்க்க முடியாத இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருந்தே எப்படியெல்லாம் வருமானத்தை ஈட்ட முடியும், எப்படி வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைவான வருமானம் இருந்தாலும் ஒரு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதனால் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கும் பெண்கள் வருமானம் பெற இப்படியும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம், குழந்தைங்க இருக்காங்க, இல்லை பெரியவங்க இருக்காங்க, எங்களால் வெளியவே போக முடியல அப்படிங்கிறவங்க பூ கட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டாக விசாரிக்கும்போது ஒரு பாக்கெட் பூ கட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ₹100 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டு காலையில், மதியம் வந்து ஒரு பாக்கெட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு 2 பாக்கெட் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு உங்கள் கைக்கு வந்து ஒரு ₹200 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து பக்கத்தில் எங்கேயாவது வந்து பூக்கடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டு பார்க்கலாம். சில அவங்கக்கிட்ட, அதாவது பூ கட்டி கொடுக்குறவங்க கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பூக்கடைக்காரங்க வந்து வீட்லேயே கொடுத்துட்டு வீட்லேயே திரும்ப வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொன்னாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக இது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இதை செய்து வருமானம் ஈட்டுற மாதிரி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து வச்சுருக்கோம். அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விற்பனை பண்ணணும் ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்பனை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிதாக நம்ம வந்து பண்ணிட முடியும். ஏன்னா உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டை நம்ம வந்து யூடியூப் மூலமாக விற்பனை பண்ணும் பொழுது அது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க வந்து வாங்குறாங்க. அது வந்து இப்போ இருக்கிற, நீங்கள் யூடியூப்பை வந்து நிறைய பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பார்த்துருப்பீங்க. ஹேர் ஆயில் விற்கிறாங்க, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க. என்னெல்லாம் நம்ம வந்து வாங்குகிறோமோ, என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படுதோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாக விற்பனை செய்து அவங்க வந்து நிறைய பணத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் இருந்தே தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை வந்து யூடியூப் மூலமாக விற்கும்போது கொஞ்சம் கூடுதலான வருமானம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஈரோடெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து நைட்டி, இன்னர் வேறு, சாரீஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஹோல்சேல் கடைகள்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதில் வந்து ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்த்துட்டு கூட நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அதில் ஷேர் பண்ணும் பொழுதும் அதை பார்த்துட்டு வந்து அது ஃபாலோவர்ஸ் வந்து அதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேன்சி ஸ்டோரு. இப்போ ஃபேன்சி ஸ்டோர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் பெருசா கடை போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய செலவாகுமே, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து நீங்கள் இருக்கிற வீட்டிலேயே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அந்த ஸ்டாண்டில் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் கடையில் போய், ஏன்னா ஃபேன்சி ஐட்டம் வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து வாங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? நெயில் பாலிஷாக இருக்கலாம், ஹேர் பேண்டாக இருக்கலாம், கிளிப்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸ்டட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து ஒரு குறைந்த நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாபம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்து இதையுமே நம்ம செய்ய முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் டைமில் இப்போ சில எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டீ கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ ஈவினிங் டைமில் வந்து பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா? அது வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே உங்கள் வீட்டுக்கிட்டேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரெகுலராக வந்து வாங்குறதுக்கு பழகிட்டாங்க அப்படின்னா ரெகுலராக வாங்குவாங்க. இது ஒரு ஐடியா. இல்லை அப்படின்னா நம்ம வந்து சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்லேயே போட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 50, 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டிலேயே பஜ்ஜி, போண்டாலாம் போட்டு கடைகளுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம். அல்லது அவங்களே வந்து எல்லா பொருட்களையும் கொடுத்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு கமிஷன் மாதிரி ஒரு பீஸுக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருந்தே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அதில் ஒரு வருமானம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வந்து படிச்சிருக்கோம், 2 குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து டியூஷன் எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது. இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்ருப்போம் இல்லைங்களா? அப்போ கூடுதலாக அந்த குழந்தையோட இன்னும் ஒரு 2 குழந்தை, 4 குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கும் சேர்த்து நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது ஒரு வருமானமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா
ஒரு குழந்தைக்கு ரூ. 500 கம்மியா எங்கேயுமே டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அப்போ ஒரு 4 குழந்தை வந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ரூ. 2000 கிடைச்சிரும் இல்லைங்களா? கண்டிப்பா இத கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பெருசா படிச்சிருக்கணும்னு கிடையாது. கண்டிப்பா ஒரு +2 படிச்சிருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டியூஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெஜிடபிள்ஸு அப்புறம் கீரை, தேங்காய், பாலு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வச்சு நம்ம வந்து வீட்ல ஒரு சில இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டு திண்ணையில வச்சிருப்பாங்க. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியில ஒரு கட்டில் மாரி போட்டு, அதில வந்து காய்கறிகள், கீரைகள், தேங்காய், பாலு என்னென்னலாம் நம்ம வந்து தினமும் வாங்குவோமோ, அந்த பொருட்கள மட்டும் வாங்கி கொஞ்சமா வாங்கி அத வந்து ஒண்ணு இப்ப காய்கறிகள்லாம் கூறு மாரி கட்டி விப்பாங்க. இல்ல அப்டின்னா, கிலோ கணக்குல 1/4 கிலோ, 1/2 கிலோ அப்படி குடுப்பாங்க. கீரைகள் வாங்கி கட்டு கட்டா நம்ம வச்சுட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் அ கூடுதலா லாபம் வச்சு, அதாவது இப்போ ஒரு ரூ. 8க்கு வாங்குறோம், ரூ. 10க்கு விக்கிறோம்னா ரூ. 2 கிடைக்கும். இந்த மாதிரி சில பொருட்கள மட்டும் நம்ம வச்சு வீட்டுக்கு முன்னாடியே வச்சு விக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, இட்லி மாவு. இது வந்து சொல்லாத ஒரு ம் அ ஆட்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த இட்லி மாவுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இட்லி மாவ அரைச்சு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு டேபிள்ல வச்சு நம்ம வந்து விற்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் வந்து அதுல விக்க முடியல அப்டின்னா, பக்கத்துல கடையில ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும். இல்லன்னா ஒரு ஏதோ ஒரு கடை இருக்கும். அந்த கடையில போயி நம்ம ஒரு 5 பாக்கெட்டு முதல்ல குடுத்து, இத வந்து சேல் பண்ணிட்டு எனக்கு குடுங்க. நீங்க ஒரு ரூ. 2 வச்சு வித்துருங்க அப்படின்னு சொல்லி குடுத்தோம்னா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த கடைகள்ல விக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து அ எப்பவாவது மாவு அரைக்க முடியல அப்படிங்கிறப்போ, ஒரு பாக்கெட் மாவு வாங்கலான்னு போகும்பொழுது, சில நேரங்கள்ல அது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 பாக்கெட் வரும், 20 பாக்கெட் வரும். அது வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து என்ன பண்றாங்க, மாவு வந்து பாக்கெட்ல வாங்குறதுக்கு பழகிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா இது ஒரு நல்ல பிசினஸா நம்ம வந்து பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லவே வேண்டாம் டெய்லரிங். டெய்லரிங் வந்து நம்ம வந்து எனக்கெல்லாம் தைக்க தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நான் எப்படி வந்து டெய்லரிங் கத்துக்கிட்டு நான் பண்ண முடியும் அப்படின்னு. கண்டிப்பா டெய்லரிங்ல நீங்க வந்து மிஷின் ஓட்ட தெரிஞ்சுச்சுனா போதும். அதுவுமே இப்ப வந்து மோட்டார் வச்சுட்டோம் அப்படின்னா, நீங்க மிஷின வந்து பெடல் பண்ண கூட தேவையில்ல. பட்டன அழுத்திட்டோம்னா, அது வந்து ஸ்டிச் பண்ணும். அத வந்து கரெக்ட்டா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண மட்டும் தெரிஞ்சுச்சுனா போதும். சேலைக்கு வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு இப்போதைக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹30லேருந்து ₹40 வாங்குறாங்க. ஒரு 2 சேலை அடிச்சா கூட நம்மளுக்கு ஒரு ரூ. 100 கிடைச்சிரும். அதே மாதிரி மேல் வந்து தையல் போடுறது. இப்போ வந்து நைட்டி வேற ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் புதுசா வாங்கிட்டு வராங்கன்னா, தையல் விட்டு குடுக்க சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு வந்து ரூ. 30லேருந்து ரூ. 50 வரைக்கும் வாங்குறாங்க. ஏன்னா, எங்க வீட்டு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவாரு. அவங்க மிஸ்ஸஸும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் பண்ணுவாங்க. 2 பேருமே 2 தையல் மிஷின் போட்டுட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு மரத்தடியில மட்டும் தான் நின்னுட்டுருப்பாங்க. அவங்கள சுத்தி டெய்லி பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 20 பேராவது தச்சுருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ரூ. 50ன்னு கணக்கு வச்சா கூட ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ரூ. 1000 கிடைச்சிருது. அப்படி இருக்கிறப்போ, நம்ம வந்து ஒரு பழைய தையல் மிஷின வாங்கி போட்டு, இந்த மாரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் பண்றது, சேலம் ஓரம் அடிக்கிறது, மேல் தையல் விட்டு குடுக்குறது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாலும், நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரூ. 500 வருமானம் கிடைக்கும். அல்லது ஒரு ம் ம ஒரு ஒரு 1 வாரம் 10 நாள் வந்து ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறதுக்கு கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 200 அப்படின்னா, நம்மளுக்கு 5 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 கிடைச்சிரும். இந்த மாதிரி தொழிலும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யலாம். அடுத்தது வந்து சமையல். சமையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஒரு 3 பேருக்கோ, 4 பேருக்கோ சமைக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு மட்டும் கூடுதலா சமைக்கிறது. அந்த மாரி கூடுதலா சமைச்சு என்ன பண்றது அப்படின்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்கறதுக்காக வேற ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருந்திருப்பாங்க. அந்த ஊர்ல அவங்களுக்கு வந்து எங்கேயாவது வந்து வீட்டு சமையல் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க வந்து மாசம் இவ்வளோ குடுத்துருங்க. நான் வந்து மாசத்துல ஒரு 2000, 3000, 4000 வரைக்கும் நீங்க குடுத்துருங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து 3 நேரமும் சமைச்சு குடுத்துர்றேன். ஏன்னா எங்க வீட்ல நம்ம எப்பவுமே நம்ம வீட்டுக்கு பெர்சன்ஸ்க்கு நம்ம சமைப்போம் இல்லைங்களா? அதுல வந்து ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ கூடுதலா சமைக்கும்போது நம்மளுக்கு சிரமம் தெரியாது. பட் அதுலேருந்து ஒரு கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பண்ணும்பொழுது, நம்மளுக்கு வந்து கூடுதலா ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இதுல நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா, உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். இதுல ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து பண்ணிட்டு, அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருமானத்த முதல்ல பார்க்கறதுக்கு பழகிட்டு, அதுக்கப்புறம் அத அப்படியே டெவலப் பண்ணி பெரிய பெரிய பிசினஸா பண்றதுக்கு, பெரிய அளவுல நம்ம பண்றதுக்கு பழகிட்டு, அத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிசினஸா எடுத்து பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பா வீட்ல இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள செய்யறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் வருமானம் அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.